வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதத்திற்கான புரட்டாசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் மிக அற்புதமான பதிவாக ஒரு சிறப்பு பதிவாக இந்த நேரத்தில் நாம் பார்க்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனையாவது பாதம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணி பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பதிவை கன்டினியூ பண்ணுங்கள். முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கும்போது சூரிய பகவான் 7ஆம் வீடாகிய கன்னி வீட்டிலும், செவ்வாய் பகவான் துலாம் வீட்டில் 8ஆம் இடத்திலும், புதன் பகவான் 7ன்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டிலும், சுக்கிர பகவான் சிம்ம வீட்டிலும், குரு பகவான் 4லும், சனி பகவான் ஜென்மச்சனியாக 12ஆம் வீட்டிலும், கேது பகவான் 6ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க. அதே போல் 9 கோள்களினுடைய முதன்மையான ஒரு தெய்வமாகவும் தெய்வங்களுக்கும் தந்தைக்கும் இணையானவராக நிகரானவராக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் சாஸ்திரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க. அந்த வகையில் சூரிய பகவான் காலச்சக்கரத்தில் சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய காலமாக அந்த புரட்டாசி மாதம் இருக்குது. கன்னி வீட்டிலிருந்து உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன நன்மைகளை இந்த தமிழ் மாதத்தில் கொடுக்க போகிறாரு, நமக்கு என்ன நன்மை, நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த முக்கியமான கிரகநிலைகள் நம்மை வாழ்க்கையில் இந்த ஜென்ம சனியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருமா, இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த புரட்டாசி மாதம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் வியாபாரத்தை பார்க்கும்போது தொழில் சார்ந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய மனிதர்கள் அல்லது அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய வழிகாட்டிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போன மாதம் நம்மளுக்கு ஒரு ஆர்டர்ஸ் தவறி போயிடுச்சு, நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம், அந்த தொழில் வாய்ப்புங்கிறது நமக்கு தவறி போயிடுச்சு அப்படின்னால ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அதற்கான ஒரு ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி கிடைக்கும். நீங்கள் அதையே அப்சர்வ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. பிஸ்னஸ்ஸு பர்சனல்னு சொல்லி எதிர்பாராத அலைச்சல், எதிர்பாராத பயணம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்பலாம். ஸோ இந்த ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறனால இது நல்லபடியாக அப்படிங்கும்போது ஒரு 50% அந்த அலைச்சல், டென்ஷன், அந்த உடல் நலக்குறை இதெல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த இடத்தையும் நம்ம தவறான நம்பிக்கையை நான் கொடுக்க விரும்பலை. ஸோ அந்த ஜென்மச்சனிக்கான அந்த ஒரு பலன், அந்த ஒரு அலைச்சல், அந்த ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிறது எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா அனைத்து வகையும் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்த குடும்பம், பிரிந்த நட்பு, பிரிந்த உறவினர்கள் திரும்பவும் இணைவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறார். அதுக்கான அந்த ஞானத்தை, அதற்கான அந்த தெளிவை, புரிதலை உருவாக்குறார். அதைங்க தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, இது ரொம்ப இருந்திருந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினச்சிடுறீங்கன்னா அதை நீங்கள் திரும்ப இணைச்சி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். குழந்தைகளால் பெருமை உருவாகும். குழந்தைகள்னால் நம்முடைய பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். விளையாட்டில் ஜெயிப்பாங்க, படிப்பில் ஜெயிப்பாங்க, சொன்னபடி கேட்பாங்க, நிறைய கண்டுபிடிப்பாங்க, எவ்வளவோ பிரமாதமாக உங்களுக்கு அந்த பெருமைங்கிறது கிடைக்கும். சுக்கிர பகவானால் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, வருகை, சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கும். குருவர்களால் வாடிக்கையாளர்கள் சிறந்த ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. வாழ்க்கைக்கான சிறந்த பாடத்தை குரு பகவான் கொடுப்பார். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட அந்த புரிதல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கேது பகவானால் ரிலேஷன்ஷிப்பில் மனநிலை நன்றாக இருக்கும். அந்த புரிதல் இல்லாமல் நடந்த சண்டை, பிரிவு, எப்பவுமே அந்த டென்ஷன் இதெல்லாம் மாறி அந்த மனநிலைங்கிறது மகிழ்ச்சியாக மாறும். இந்த மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுடைய நிதிநிலையை பார்க்கும்போது மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்களால் அல்லது மாற்று மாநிலம் சார்ந்த நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வழிகாட்டுதல் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே போல் நெருக்கமானவர்கள், அது உறவினர்களோ அல்லது சொந்த பந்தம் சார்ந்தோ நிதிநிலை சார்ந்த உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். வாழ்க்கைக்கான தொழிலுக்கான அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். வீண் விரயம், வெட்டி செலவு இதெல்லாமே இந்த மாதம் ஓரளவு குறையுன்னு சொல்லலாம். அதே போல் வேலை வாய்ப்பு, தவறிய ஆர்டர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறது இதெல்லாமே இருக்கும். பணவரவு சூப்பராக இருக்கும். அதாவது போதுமான பணவரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி, தொலைந்த பொருள் இதெல்லாமே திரும்ப கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் மற்றும் நண்பர்கள் பற்றிய அந்த புரிதல், தவறான கருத்துகள், சரியான கருத்துகள் இதெல்லாமே அந்த புரிதலாக உருவாகும். சிந்தனை, செயல் இதில் எல்லாமே ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த குழப்பமாக முடிவெடுக்க முடியாமல் இருந்த சுச்சுவேஷன் இதெல்லாமே ஓரளவுக்கு தெளிவாகும்.
மனதுக்கு பிடித்தவர்களால் இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத அந்த திருமண வாய்ப்பு, திடீர் திருமணம் இதெல்லாமே நடக்கிறதுக்குமே இந்த மாதம் ஒரு மாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்த பொருள்களை வாங்குவது இந்த மாதத்தில் நிறையாவே இருக்கும். தவறிய தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கான அந்த அங்கீகாரம், உங்களுக்கான அந்த மரியாதை, பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதியில் அல்லது இந்த மாதத்தினுடைய அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இந்த மாத இறுதியில் ஒரு கிரகநிலையினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் வண்டி வாங்குறது, மொபைல் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது மனதிற்கு பிடித்த தேவையான பொருள்களை வாங்குவது அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் நடக்கும். ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய நிலை சனி தசை நடப்பு அப்படிங்கிறனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கும். ராசியிலேயே இந்த கோள்களினுடைய நிலை இருக்குது அப்படிங்கிறனால ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அலைச்சல், உடல் சோர்வு அப்படிங்கிறது நீங்கள் அதை மாற்றவே முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா பெட்ரு. உடம்புக்கு என்னாச்சு, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நல்லா தான் இருக்கிற, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அலைச்சல், உடல் சோர்வு, அலுப்பு, தலை சுற்றுது, என்னென்னமோ நடக்குது உடம்புக்குள்ள அப்படிங்கிறது எல்லாமே சரியான உணவு, ஓய்வு, உறக்கம், நோய்களை பற்றிய புரிதல், சரியான மருத்துவம், மருந்துகள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ராகு பகவானால் இனம் புரியாத மனக்குழப்பம் அப்படிங்கிற இந்த மாதம் உருவாகும். செயல்பாடுகளில் சோர்வு இருக்கும். எதை செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த தொழில் மேலே எனக்கு ஈடுபாடே இல்லை, எனக்கு இந்த ஆரோக்கியத்தை மேலே நம்பிக்கையே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற இந்த மாதம் உருவாகும். இதுக்கெல்லாம் ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு பயணம் போகிறது அல்லது ஒரு தியானம் பண்ணுறது, வழிபாட்டின் மூலம் அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் வழிபாடு அப்படிங்கும்போது தினமுமே இந்த சனி திசை காலத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்வது, சனி பகவான் வழிபாடு செய்வது சால சிறந்ததாக இருக்குது. பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம், உடை தானம், மருந்துகள், மருத்துவம் சாரும்போது சார்ந்த உதவிகளை பிரதிபலன் பார்க்காமல் எதிர்பார்ப்பில்லாமல் செய்யும்போது இறைவனே உங்களுக்கு மிகச்சிறந்த வழியை காட்டுவார். அதோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பலனும் நமக்கு சாதகமாக மாறுங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை ரேவதி நட்சத்திர நண்பர்கள் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நண்பர்களே, இது ரேவதி நட்சத்திரத்திற்கான புரட்டாசி மாதத்திற்கான ஒரு பொது பலன், கோச்சார பலன் அப்படிங்கிறனாலையும் இது என்னதான் நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் 100% உங்களுக்கு வழிகாட்டும், பயனுள்ளதான பலனை சொல்லுங்கிறனால உங்கள் சுய ஜாதகத்தை, உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு புரட்டாசி மாதத்திற்கான ஒரு பயனுள்ள பதிவாகவும், ஒரு வழிகாட்டுதலாகவும், ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் இந்த பதிவு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.